சென்னை ஈசிஆரில் 4வது உரிமையாளரிடம் வாங்கிய நிலத்தை சுத்தம் செய்த தம்பதியினரிடம் முதல் உரிமையாளர் மற்றும் அவரது சகோதரர் குடும்பத்தினர் தகராறில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவலோடு நமது செய்தியாளர் சுமன் இணைகிறார். வணக்கம் சுமன், விவரம். வணக்கம். அதாவது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு கங்கையம்மன் கோவில் தெருவில் உஷா தேவி என்பவரிடமிருந்து அரை கிரவுண்ட் காலி இடத்தை கடந்த மே மாதம் 6ஆம் தேதி அதே பகுதியில் இளநீர் கடை நடத்தி வரும் கவியரசி என்பவர் வாங்கியுள்ளார். அதாவது இந்த இடத்திற்கு இவர் 4வது உரிமையாளர் உஷா தேவியிடமிருந்து இந்த இடத்தை வாங்கிய நிலையில் முதல் உரிமையாளராக இருந்த பெருமாள் என்பவரின் தம்பி ராஜேந்திரன் கவியரசிடம் அந்த இடத்தை கேட்டு கொடுக்காத நிலையில் தொடர்ந்து நேற்று கவியரசன் அவரது தந்தை முனுசாமி தாய் கனகா ஆகியோருடன் வாங்கிய இடத்தை சுத்தம் செய்ய சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த பெருமாள் மற்றும் அவரது தம்பி ராஜேந்திரன் குடும்பத்தினர் கவியரசு குடும்பத்தினரிடம் வாய் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது வாய் தகராறானது கைகலப்பாக மாறியது. அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது ஆத்திரமடைந்த பெருமாளின் மகன் உள்ளிட்ட சிலர் கவியரசு மற்றும் அவரது தாய் தந்தை ஆகியோரை சரமாரியாக கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். தற்போது அந்த வீடியோவானது சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து பரவி வருகிறது. இதில் காயமடைந்த கவியரசு தாய் தந்தை இருவரும் தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து பரிசோதித்த மருத்துவர்கள் கனகாவின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டதாக கூறியதாகவும் கவியரசு தரப்பில் தெரிவித்தனர். தொடர்ந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் கனகா சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவம் குறித்து கானத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள ராஜேந்திரன் பெருமாள் குடும்பத்தினரை தேடி வருகின்றனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சுமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.